வணக்கம் குழந்தைகளா. இன்னைக்கு நாம மழலை கதை புத்தகத்துல பார்க்க போற கதையின் பெயர் சரியான தேர்வு. முகிலன் ஒரு சுட்டிப் பையன். அவனுக்கு விளையாடுவது என்றால் மிகவும் பிடிக்கும். ஆனால் அவனது அறை எப்போதும் பொம்மைகளால் கலைந்து கிடக்கும். கரையெங்கும் கார்களும் பந்துகளும் சிதறியிருக்கும். முகிலனின் அம்மா தினமும் அவனிடம், முகிலன், விளையாடி முடித்தவுடன் உனது பொருட்களை அந்தந்த இடத்தில் எடுத்து வை என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். அம்மா சொன்னால் மட்டுமே முகிலன் அதை செய்வான். ஒருநாள் மாலை முகிலன் தனது வீட்டுப் பாடங்களை செய்ய அமர்ந்தான். அப்போது அவனுக்கு பிடித்த காணொளி விளையாட்டு வீடியோ கேம் நினைவுக்கு வந்தது. இப்போது விளையாடலாமா அல்லது படிக்கலாமா என்று அவன் யோசித்தான். அன்று முகிலனின் அம்மாவுக்கு அலுவலக வேலை அதிகமாக இருந்தது. அவர் கணினி முன் அமர்ந்து தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்தார். முகிலனை கவனிக்க அவருக்கு நேரமில்லை. யாரும் சொல்லாமலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று முகிலன் தனக்குள் கேட்டுக்கொண்டான். முகிலன் சமையல் அறைக்கு சென்றான். அங்கே மேஜை மீது ஒரு தட்டில் சுவையான பிஸ்கட்டுகள் இருந்தன. அம்மா எப்போதும் 2 பிஸ்கட்டுகள் மட்டுமே சாப்பிட அனுமதிப்பார். இப்போது அங்கே யாருமில்லை. முகிலன் தட்டை நோக்கி கையை நீட்டினான். யாரும் பார்க்கவில்லை, நிறைய சாப்பிடலாம் என்று ஒரு எண்ணம் வந்தது. ஆனால் மறுநொடியே அம்மா சொன்னது நமக்காகத்தான், சரியானதை செய்வதுதான் அழகு என்று அவனது உள்மனம் சொன்னது. முகிலன் 2 பிஸ்கட்டுகளை மட்டும் எடுத்துக்கொண்டான். மீதியை அப்படியே விட்டுவிட்டு தனது அறைக்குச் சென்றான். அம்மா சொல்லாமலேயே அவன் சரியான முடிவை எடுத்தது அவனுக்குள் ஒரு மகிழ்ச்சியை தந்தது. அப்போது அவனது தோழி யாழினி வீட்டிற்கு வந்தாள். முகிலன், வா விளையாடலாம், என்னிடம் ஒரு புதிய பந்து இருக்கிறது என்று உற்சாகமாக அழைத்தாள். முகிலனுக்கு விளையாட ஆசையாக இருந்தது. யாழினி, நான் இன்னும் வீட்டுப் பாடத்தை முடிக்கவில்லை, முடித்துவிட்டு வருகிறேன் என்றான் முகிலன். நானும் உன்னுடன் சேர்ந்து படிக்கிறேன், அப்புறம் விளையாடலாம் என்றாள் யாழினி. இருவரும் சேர்ந்து படிக்க அமர்ந்தனர். வீட்டுப் பாடத்தை முடித்த பிறகு முகிலன் தரையில் கிடந்த தனது பொம்மைகளை ஒவ்வொன்றாக எடுத்து பெட்டியில் வைத்தான். யாழினியும் அவனுக்கு உதவினாள். அம்மா சொல்லாமலேயே அவன் அறையைச் சுத்தம் செய்தான். வேலை முடிந்து வெளியே வந்த அம்மா முகிலனின் அறையை பார்த்து ஆச்சரியமடைந்தார். அறை மிகவும் சுத்தமாகவும் முகிலன் அமைதியாக படித்துக் கொண்டும் இருப்பதை பார்த்தார். அம்மாவின் முகத்தில் பெரிய புன்னகை மலர்ந்தது. முகிலன், நானே சொல்லாமல் நீயாகவே எல்லா வேலைகளையும் செய்திருக்கிறாய். நீ ஒரு சமத்து பையன் என்று அம்மா அவனை பாராட்டி அணைத்துக் கொண்டார். சுயக்கட்டுப்பாட்டுடன் நடப்பது எவ்வளவு பெருமைக்குரியது என்பதை முகிலன் புரிந்து கொண்டான். என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.